ஜெமினி ஆப்ல நீங்க இதுவரைக்கும் அப்லோட் பண்ண உங்களோட போட்டோஸ், நீங்க அதுல சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்டரி டேட்டாவும் அந்த ஆப்ல அப்படியே தான் இருக்கும். இது உங்களுக்கு சேஃபே இல்ல. சோ இதுவரைக்கும் நீங்க அப்லோட் பண்ண உங்களோட போட்டோஸோட டேட்டா எல்லாத்தையுமே எப்படி பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இப்பவே போய் உங்க மொபைல்ல ஜெமினி ஆப் ஓபன் பண்ணிட்டு நீங்க இதுவரைக்கும் அப்லோட் பண்ண உங்களோட போட்டோஸோட டேட்டா எல்லாத்தையுமே உடனே டெலீட் பண்ணிருங்க. அப்படி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தேங்க்ஸ், சூப்பர், யூஸ்ஃபுல் வீடியோ இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப ஜெமினி ஆப்ல எப்படி நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க மொபைல்ல ஜெமினி ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா உங்க ஜிமெயிலோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஜெமினி ஆப்ல அப்லோட் பண்ண உங்களோட போட்டோஸ் எல்லாமே இங்க வந்துரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஜெமினி ஆப்ல ஏதாவது சர்ச் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியும் இங்க வந்துரும். இந்த ஹிஸ்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஜெமினி ஆப்ல அப்படியே டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு சேஃபே இல்ல. சோ இது எல்லாத்தையுமே இப்போ உடனே டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்றதுன்னா, நீங்க அப்லோட் பண்ண போட்டோ இந்த இடத்துல காட்டும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே அந்த ஹிஸ்டரி டெலீட் ஆயிரும். இதே மாதிரியே இந்த ஆப்ல நீங்க எந்தெந்த போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த போட்டோக்கு மேலே இன்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல நீங்க அப்லோட் பண்ண போட்டோஸ் மட்டும் இல்லாம அதுல சர்ச் பண்ணி கேட்டிருந்த வேர்ட்ஸை கூட நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரியே தான் மேல இருக்க இன்டு மார்க்கை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒண்ணா தான் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மேல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் 1 ஹவர்ல இருக்க ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் 1 டேல இருந்த ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்வேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க மொபைல்ல ஜெமினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண போட்டோஸ், நீங்க சர்ச் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க பண்ணதை விட இப்ப பண்ண போறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நீங்க ஜெமினி ஆப்ல உங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த போட்டோஸோட டேட்டா எல்லாமே இந்த ஜெமினி ஆப்ல ஸ்டோர் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டர்ன் ஆஃப் கொடுத்துட்டு காட் இட் கொடுத்துட்டீங்கன்னா இனிமே நீங்க ஜெமினி ஆப்ல ஏதாவது உங்க போட்டோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த போட்டோவோட டேட்டாவை எதுவுமே இந்த ஜெமினி ஆப்பால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சோ கண்டிப்பா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே போய் உங்க மொபைல்ல ஜெமினி ஆப் ஓபன் பண்ணிட்டு இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. நீங்க சேஃபா இருந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க.